ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பெயர் மாற்றம், சேஞ்ச் ஆஃப் நேம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 43 அத்தியாயம் முதல் 7 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனிதர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த ஏசாயா 43 அத்தியாயத்தின் முதல் வசனம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Fear not, for I have redeemed you. I have called you by your name. You are mine. கவிதா, கவியரசு, அமுதா, அன்பரசு போன்ற தமிழ் பெயர்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன. இதை விட்டு தமிழிலும் இந்திய மொழிகளிலும் எழுத முடியாத பெயர்களை தெரிவு செய்வதே நமது சிக்கல். இந்துக்களின் பல பெயர்கள் நடராஜன், சரஸ்வதி என்று தேவர்கள் தேவதவைகளுக்கு அடுத்தவை. எனவே சிலர் திருமுழுக்கின் போது பெயர் மாற்றம் அவசியம் என்று வலியுறுத்துகின்றனர். சிலர் மார்க்கு மாரியப்பன், பவுல் பாலசுப்ரமணியன் என பெயரை மாற்றிக்கொள்ளுகின்றனர். இது அவசியமா? வேதத்தில் உள்ள சில பெயர்கள் குணங்களை குறிப்பிடுபவை. எடுத்துக்காட்டாக 1 சாமுவேல் 25 அத்தியாயம் 25 வசனத்திலே, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. வேறு சில காரண பெயர்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 29 அத்தியாயம் 32 முதல் 35, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். சில பெயர்கள் தீர்க்க தரிசனத்தையும் சுட்டி காட்டின. எடுத்துக்காட்டாக ஓசியா 1 அத்தியாயம் 4 வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரேல் என்று பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். இப்படி சில தீர்க்க தரிசன நோக்கோடும் கூட பெயர்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் பின்வரும் காலங்களில் பெயருக்கும் குணத்திற்கும் காரணத்திற்கும் சம்பந்தமே இல்லாத நிலையும் தோன்றிவிட்டது. இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்திய பெயர்களெல்லாம் இந்து பெயர்கள் என்றும் மேலை நாட்டு பெயர்களெல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள் என்றும் நினைக்கிறோம்.
மிஸ் கிரீன், மிஸ்டர் பிளாக் என்ற ஆங்கில பெயர்கள் அவற்றின் தமிழாக்கமாகிய பச்சையம்மாள், கருப்பையா என்பவையை விட உயர்ந்தவையாக நமக்கு தெரிகின்றன. அழகு என்னும் பெயர் கொண்ட முருகன் என்ற பெயரை நீக்க விரும்புகிற நாம் நம் மகளுக்கு டயானா என்றும் மகனுக்கு அப்பல்லோ என்றும் கிரேக்க தெய்வங்களின் பெயரிடுகிறோம். ஜெயச்சந்திரன் என்று எனது பெரியம்மா எனக்கு கொடுத்த இந்திய பெயரை நான் விட்டுவிட்டதற்காய் வருந்துகிறேன். பெயர் மாற்றத்தை வலியுறுத்துவோர் பிற தெய்வங்களின் பெயரை உச்சரிக்கவே கூடாது என்ற வேத வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். சிலை வணக்கத்திற்கு முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். எழுத்தின்படி இவ்வசனங்களுக்கு நாம் பொருள் கொடுக்க துவங்கிவிட்டால் பாகால் போன்ற பெயர்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் சில வேத பகுதிகளை நாம் வாசிக்கவே முடியாதே. சவுல் பவுலாக மாறினார் என்று சிலர் கூறுவர். இது சரியல்ல. ரோம குடிமகன் ஒருவனுக்கு பொதுவாக 3 பெயர்கள் இருந்தன. சவுலின் பெற்றோர் சவுல், பவுல் ஆகிய 2 பெயர்களையும் அவனுக்கு கொடுத்திருந்தனர். எனவே அது பெயர் மாற்றம் அல்ல. முதல் வேற்றின விசுவாசியாகிய கொர்னேலியுவின் பெயரையோ முதல் ஐரோப்பிய விசுவாசியாகிய லீதியாளின் பெயரையோ அப்போஸ்தலர் மாற்றவில்லை. திருமுழுக்கின் போது பெயர் மாற்றுவது கடவுளின் கட்டாயம் அல்ல, கட்டளை அல்ல. கிராமப்புற விசுவாசிகளின் பெயர்களை மாற்றுவது பெற்றோரின் எதிர்ப்பிற்கும் நற்செய்தி பணி எதிர்ப்பிற்கும் வழிவகுக்கிறது. ஆனால் நாடார், பிள்ளை, முதலியார் இப்படிப்பட்ட இனப்பெயர்களை தூக்கி எறிவது அவசியம். மனம் திரும்பும் நபர்களே பெயர் மாற்றத்தை வற்புறுத்தி கேட்டால் நாம் பெயர் மாற்றம் கொடுக்கலாம். அதுவும் இந்திய மொழி பெயர்களையே கொடுப்பது மிகவும் நல்லது. எனது மகளுக்கு, எங்கள் மகளுக்கு நாங்கள் இவாஞ்சலின் என்று ஆங்கில பெயரை கொடுத்தோம். ஆனால் எங்கள் பேத்திக்கு எங்கள் மருமகன் விவிலியா என்று, விவிலியம் வேதம் என்று அர்த்தம் கொள்ள இந்திய மொழியிலேயே பெயர் கொடுத்தார். அதை நான் அதிகமாக பாராட்டுகிறேன். புதிய எருசலேமிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய வாழ்வு, புதிய இதயம், புதிய ஆவி. எனவே புதிய பெயர் கொடுக்கப்படுவதற்கு நான் புதிய எருசலேம் வரைக்கும் காத்திருப்பது நல்லது. பெயர் மாற்றமோ மத மாற்றமோ அல்ல, மனமாற்றமே காரியம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எங்கள் மகாபெரிய தேவனே, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய நாட்டிலே நாங்கள் பிறக்க செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சுவிசேஷத்திற்கு தடையாக, சுவிசேஷத்திற்கு வீணான எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாங்கள் அகற்றிவிட எங்களுக்கு உதவி செய்யும். சாதி பெயர்களை, எங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் போடுகிற கெட்ட பழக்கத்தை சீக்கிரமாக கிறிஸ்தவர்களாக எங்களிடத்திலிருந்து நீர் நீக்கிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மற்ற மார்க்கங்களிலிருந்து கிறிஸ்துவிடம் திரும்புபவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயம் எதிர்க்கும் வகையிலே புதிய பெயர்களை தேவையில்லாமல் கொடுப்பதை நிறுத்தி, கர்த்தாவே, புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு ஆவி, ஒரு புதிய ஒரு தரிசனம், ஒரு புதிய விசுவாசம், ஒரு விந்தை மாற்றம், இவைகளிலேயே நாங்கள் கவனம் செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வீண் சர்ச்சைக்குரிய காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு சுவிசேஷ பணிக்கு இழுக்கு வந்து விடாதபடி நாங்கள் பார்த்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, புதிய எருசலேமிலே நீர் எங்கள் எல்லாருக்கும் தரப்போகிற அந்த புதிய பெயருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அது என்னவா இருக்கும் என்று கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தராகி இயேசுவே சீக்கிரமாய் வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.